ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முளைக்கட்டின பாசிப்பயிரில் தோசை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முளைக்கட்டினது ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வெள்ளை துணியில் கட்டி ஒரு 12 மணி நேரம் வச்சிடணும். ஈரம் இல்லாமல் தண்ணியை தெளித்து வச்சுக்கணும். இல்லைன்னா ஹாட் பாக்ஸில் போட்டு ஒரு 12 மணி நேரம் மூடி வச்சிடணும். இந்த மாதிரி முளைக்கட்டி வந்துடும். இதை எடுத்து இதில் நிறைய சத்து இருக்குது. பாசிப்பயிரே நல்லது. அதை முளைக்கட்டி செய்யும்போது இன்னும் சத்து நிறைய கிடைக்கும். இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சா பச்சரிசியே சேர்த்துக்கிறேன். இது ஒரு டம்ளர் பாசிப்பயிறு ஊற எடுத்தோம்னா 1/4 டம்ளர் பச்சரிசி போதும். அதை தனியாக ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். முளைக்கட்டலைன்னா சேர்த்தே ஊற வச்சிடலாம். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைப்போம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். பவுலில் ஊற்றிக்குவோம். இந்த மாவில் உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு மிக்சியை நல்லா கழுவி இதில் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்குவோம். இப்போ கல் காய்து தோசை ஊற்றிக்குவோம். தோசைகள் சூடாகிட்டு ஊற்றிக்குவோம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுக்குவோம். ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்குவோம். பாசிப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.